வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் நாராயணன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். பிப்ரவரி 14 ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு சீராய்வு மனுவை கர்நாடக அரசு தாக்கல் செய்திருக்குது. நேற்று ஜெயலலிதா தொடர்பான வழக்கில் ஜெயலலிதாவுக்கு எதிரான மேல்முறையீடை தள்ளுபடி செய்து அவங்களோட அபேட்டட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு எதிரான மேல்முறையீடு சீராய்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஜெயலலிதாவுக்கு குன்னா தீர்ப்புல விதிக்கப்பட்ட 100 கோடி ரூபாயை அபராதத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையையும் முன் வச்சிருக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது சரியானது தான் என்று நான் பார்க்குறேன். ஒருவர் இறந்து போய்விட்டதாலேயே அவர் செய்த அத்தனை தவறுகளும் அவருடைய உடலை புதைப்பது போலவே தவறுகளையும் புதைத்து விடுவது என்பது சரியல்ல. ஒருவர் இறந்து போய்விட்டால் அவருடைய புகழை புதைப்பது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் தவறுகளை மட்டும் புதைப்பது என்பது எந்த வகையிலும் நியாயமற்றது. செல்வி ஜெயலலிதா அவர் இருந்த காலத்தில் இந்த வழக்கு நடந்ததற்கு பின்னாலும் கூட நடத்தி இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய இயற்கை வளங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள வன்முறையும் கொள்ளையும் அநேகமாக இப்போ சமீபத்தில் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை அதில் இளங்கோவன் ராஜசேகரன் அதில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொன்னார். இயற்கை வளங்கள் கொள்ளையிடப்பட்டுவது மட்டுமல்ல, நீங்கள் இன்றைய தமிழ் ஹிந்துவில் அந்த கட்டுரை சுருக்கமாக தமிழ்லையும் தரப்பட்டிருக்குது. ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம். அந்த கட்டுரை அநேகமாக நியூஸ் 18 தவிர வேறு யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இன்னொரு தொலைக்காட்சி விவாதத்திலையும் சொன்னேன், நான் இங்கே சொல்கிறதுக்காக சொல்லலை. ஒரு மிகப்பெரிய அளவிற்கான நீங்கள் அந்நிய செலாவணி சட்டத்தை மீறுகிற நம் நாட்டினுடைய அதாவது கஸ்டம்ஸ் உள்ளிட்ட துறைகள் ஏற்றுமதி துறையில் ஈடுபட்டு அதுல அரசுக்கு இழப்பு ஏற்பட்ட குற்றச்சாட்டு அவர் முன் வச்சிருக்காரு. 1,00,000 கோடி வரைக்கும். அப்புறம் அதே போல அரசுக்கு இழப்புன்னு சொல்லியிருக்காரு. அதான் நீங்க இதையெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் அது ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் 91-96 காலத்தில் நடந்தது என்பதை மட்டும் நீங்கள் சொல்ல முடியாது. தமிழகத்தை கிட்டத்தட்ட ஒரு பார்த்து கொள்ளையடிக்கிற ஒரு அமைப்பை போல அரசு அமைப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட்டதும் அதில் ஒருத்தர் பணம் சேர்த்தார் என்பதல்ல பிரச்சனை. இந்த பணம் முறைகேடாக சேர்க்கிற வழியில் இந்த நாட்டினுடைய சட்டம், நிர்வாக அமைப்புகள் இவற்றையெல்லாம் அவர்கள் எப்படி வளைத்திருக்கிறார்கள் என்பதோடும் சேர்ந்தது என்பதை பார்க்கிற போது அவர்கள் நிர்வாகத்தை வளைத்தார்கள், சட்டத்தை வளைத்தார்கள்ங்கிறதுக்காக இப்பவும் அவர்கள் மீதான தீர்ப்பு கொடுக்கறதுக்கு நாம இப்ப சட்டத்தை வளைக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது. பேசலாம் அதை பற்றி. சட்டத்தை வளர்க்க வேண்டும் என்றுதான் சொல்றேனே தவிர வளைக்க வேண்டும். நீங்க வளர்க்கணும்னு சொல்றீங்க, கர்நாடக அரசு வளர்க்கணும்னு சொல்லுது. அது உண்மையிலேயே வளர்க்கிறதா வளைக்கிறதாங்கிறத பத்தி பேசலாம். நாராயணன், நீங்க எப்படி பாக்குறீங்க? சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் கர்நாடக அரசு லஞ்சத்தையும் ஊழலையும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்தலையும் ஒழிக்க வேண்டும் இந்த நாட்டில இருந்துன்னு ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்து இந்த சீராய்வு மனுவை போட்டிருக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல இறந்த பிறகும் ஜெயலலிதா மீது இப்படி ஒரு வன்மத்தோடு செயல்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்ல கனகராஜ் சொன்ன மாதிரி ஒருவர் இறந்து போய் புதைக்கப்பட்டால் அவரோடு அவர்கள் தவறுகளும் குற்றங்களும் புதைக்கப்படுவது இல்லை அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுறாங்கன்னு பாக்குறீங்களா? செய்த குற்றத்திற்கு தான் தண்டனை. அதுபோல் செய்த குற்றம் என்பது நிரூபணமாகிவிட்ட காரணத்தினால அந்த குற்றத்திற்கான தண்டனையை, அதாவது அந்த ஃபைன் அல்லது அபராதம் எப்படி வேணால் வச்சுக்கலாம், அதை அவர்கள் அனுமதித்தான் ஆக வேண்டும். இதில் ஏற்கனவே பல்வேறு சொத்துக்களை கான்ஃபிஸ்கேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த தீர்ப்பில். அது ஜெயலலிதா அவர்கள் இறந்து போன காரணத்தினாலேயே அந்த ஊழல் நடக்கவில்லை என்று ஆகிவிடாது. அதனால் இது வரவேற்க தகுந்த விஷயம், உடனடியாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். உடனடியாக நீதிமன்றம் உடனடியாக இதை செயல்படுத்த வேண்டும், அந்த மாதிரியான தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாகவே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த கனகராஜ் அவர்கள் கூறியது போல ஒரு ஆர்கனைஸ்டு ஊழல் என்பது, அதுவும் நம்முடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது, மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பது என்பது 1991
அதுவரையிலும் இலைமறைவு காய்மறைவாக இருந்த லஞ்சம் ஊழல் என்பது 1991-96 ஆட்சியின் போதிலிருந்து தான் இரு திராவிட கட்சிகளும் இந்த இரு கழகங்களும் நம்மை மாறி 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 கொள்ளையடித்து கொண்டே வருகின்றன. அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த சிக்கல் இல்லைன்றீங்க? இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. அதான் சொன்னேன், இலைமறைவு காய்மறைவாக இருந்தது ஒரு மிகப்பெரிய அளவில். அதாவது ஒரு சொத்துக்களை கொள்ளையடிக்க வேண்டும், மக்களையே கரப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைஸ்டு பிரச்சனையாக, ஆர்கனைஸ்டு கரப்ஷன் அப்படிங்கிறது அந்த ஆட்சி காலத்தில் துவங்கியது தான், இன்னும் முடியவில்லை. இது போன்ற தீர்ப்புகள் வந்தாலாவது இந்த நாடு திருந்துமான்னு பார்க்கணும். இல்லை, இது போன்ற தீர்ப்புகள் அப்படின்னு சொல்றீங்க, அந்த தீர்ப்பை தான் திருத்தி எழுதணும்னு இப்போ சீராய்வு மனு கேட்குது. இல்லை, சாதாரண மொழியில சொன்னா நாட்டாம தீர்ப்பை மாத்து அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு கேட்குது. வைரமுத்து மாதிரியான கவிஞர்களுடைய மொழியில சொன்னா தீர்ப்புகளை திருத்தி எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா வழங்கிய தீர்ப்பை பற்றி இதுவரைக்கும் விளக்கம் கொடுத்த அரசியல் கட்சிகளும் ஊடகவியலாளர்களும் பல வழக்கறிஞர்களும் இந்த விஷயத்தை அந்த சீசன்ல சொல்லலை. 14ஆம் தேதி இந்த தீர்ப்பு வந்தது. 16ஆம் தேதி முதல் பார்வையில் அட்வொகேட் ராதாகிருஷ்ணன் இந்த இதை சொன்னார், இந்த தீர்ப்பை இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இது அபேட்டட் அப்படின்னா கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தான் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் செல்லும். குன்ஹா தீர்ப்பு மட்டும்தான், குன்ஹா தீர்ப்பு மற்ற மூவருக்கும் மட்டும்தான் பொருந்தும்னு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்குது. மற்றபடி ஒரு நீதிபதி கொடுத்திருக்கிற பேருரையெல்லாம் எங்கேயாவது பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு பயன்படுமே தவிர வழக்குக்கும் அதுக்கும் பெரிய தொடர்பு கிடையாது அப்படிங்கிற விளக்கங்களை எல்லாம் அவர் கொடுத்தாரு. ஆனா அதை பலரும் ஏற்க மறுத்தாங்க. இன்றைக்கு கர்நாடக அரசு கொடுத்திருக்கிற சீராய்வு மனு சட்ட வல்லுநர்கள் மத்தியில ராதாகிருஷ்ணன் சொன்ன கருத்து தான் மேலோங்கி நிற்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. மற்றவர்கள் எல்லாருமே அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் மற்ற அறிஞர்களும் தங்களுடைய விருப்பத்தை, ஊழலுக்கு எதிராக தங்கள் மனசுல இருக்கக்கூடிய குமுறல்களை, உணர்வுகளை இந்த தீர்ப்பின் மேல ஏற்றி கருத்துக்களாக வெளிப்படுத்தினார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஜெயலலிதா தவறு செய்தார் என்று தானே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குல்ல. தீர்ப்புல என்ன சொல்லிருக்கு, ஆபரேட்டிவ் போர்ஷன்ல என்ன சொல்லிருக்கு, அதுதானே நடைமுறை. நீங்க அப்சர்வேஷன்ல இன்னைக்கு முக்கியமான செய்தியாக அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவது தொடர்பாக அந்த பகுதி யாருக்கு சொந்தம் என்ற வழக்கு தொடர்பான விஷயங்களை, அது மதம் சம்பந்தமான, உணர்வு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கிறதுனால நீங்க நீதிமன்றத்துக்கு வெளியில முடிந்தால் தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குது. நீங்க வெளியில முயற்சி பண்ணிட்டு இது நாங்க செட்டில் பண்ணிக்கல, நீங்க தான் தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டு பார்ட்டியும் திரும்ப உள்ள வந்துருச்சுன்னா தீர்ப்பு கொடுக்க போகுது. இந்த அப்சர்வேஷனுக்கு லீகல் எஃபெக்ட் கிடையாது. தீர்ப்புல என்ன சொல்றீங்களோ அதுதான் லீகல் எஃபெக்ட். தீர்ப்பாக அங்க சொல்லி இருக்கிறது அபேட்டட்னு தான் சொல்லியிருக்கு. அதாவது ஜெயலலிதாவுக்கு எதிரான கர்நாடக அரசின் மேல்முறையீடு இறந்து போகிறது, இல்லாது ஒழிகிறது. அப்போ ஜெயலலிதா குற்றவாளி அல்ல. குமாரசாமியினுடைய தீர்ப்பு தான் நடைமுறை. அந்த நடைமுறையை மாற்றி தீர்ப்பை மாற்றி எழுதுங்கள்னு தான் இப்ப சீராய்வு மனு போட்டிருக்காங்க. இல்லை 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 அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை இப்படி யாராவது வியாக்கியானம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த 53 கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமான சொத்து என்பது வெறுமனே சசிகலா சேர்த்ததா, இளவரசனும் சுதாகரனும் மட்டும் சேர்த்ததா? எக்ஸாக்ட்லி, அது இன்னும் முக்கியமான கேள்வி. இந்த தீர்ப்பு அக்யூஸ்டு 1க்கு எதிரான மேல்முறையீடு செல்லாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா A2, A3, A4 அவங்க யாரும் பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. திரும்பவும் நான் முதல்ல இருந்து அந்த வழக்கை பத்தி பேச வேண்டியது இருக்கு. இதனால அவங்க யாரும் பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. அதனால பப்ளிக் சர்வெண்டோட சேர்ந்து அவர்கள் கொள்ளையடித்தார்கள், சொத்து சேர்த்தார்கள் அப்படின்னு சொல்வதே இல்லாதாகிறது அப்படிங்கிறதும் வழக்கறிஞர்களுடைய வாதம் தான். இல்ல, நான் என்ன அந்த சீராய்வு மனுவை இன்னும் குற்றவாளிகள் இந்த தீர்ப்பை வாங்கியவர்கள் இன்னும் உச்சநீதிமன்றத்துல போடல. முதல்ல இவங்க தான் போட்டிருக்காங்க, கர்நாடக அரசு தான் போட்டிருக்கு. அதாவது ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னா, சில பேர் செத்து போன பிறகு வேண்டான்னு கூட முடிவெடுக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பல வழக்குகளில் அப்படி முடிவெடுக்கலை. உதாரணமாக வாச்சாத்தி கேஸில் நாங்கள் போனோம். 269 பேரில் 30 பேர் இறந்து போனாலும் கூட, 15 பேர் இறந்து போனாலும் கூட அவர்களும் குற்றவாளிகள் என்று தான் சொன்னாங்க. இந்த வழக்கில் நீங்கள் அடிப்படையில் அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர் இறந்து போனதால் இந்த மேல்முறையீடும் கைவிடப்படுகிறது அல்லது என்று சொல்வது என்பது
அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? ஒரு உயிரோடு இல்லாத போது வாச்சாத்தியில நீங்க தெளிவா சொல்றீங்கல்ல, இவர்களும் குற்றவாளிகள் தான், இறந்து போனாலும் குற்றவாளிகள் தான் தீர்ப்புல சொன்னாங்கன்னு சொல்றீங்கல்ல, அது போல பிப்ரவரி 14 தீர்ப்பு சொல்லவில்லை. அதுதான் பிரச்சனை. அபேட்டட்ங்கிற வார்த்தையை அவங்க சொல்லி இவர்களுக்கு எதிரான மேல்முறையீடு சென்டென்ஸ் தான் அபேட்டட். நீங்க நான் எனக்கு தெரிஞ்ச சென்டென்ஸ் அபேட்டட்னா இவங்க சீராய்வு மனுல என்ன சொல்றாங்க பாருங்க. If a party dies after the conclusion of the arguments and the judgment is reserved, there is no question of abatement of appeal. Abatement of appeal. அப்பீலே அபேட்டட். அப்பீலே அபேட்டட் தான். இல்ல அதாவது இவங்க சீராய்வு மனுல சொல்ற வார்த்தைகள்ல இருந்து நீங்க ஜட்ஜ்மெண்ட்ல என்ன இருக்குங்கிறத நம்ம வந்து எனக்கு தெரிந்த வரையில அந்த ஜட்ஜ்மெண்ட்ல மிக தெளிவாக A1 வந்து ஒரு குற்றவாளி தான், அவர் குற்றவாளி தான், ஆனால் அவருக்கு தண்டனை கொடுக்க இயலாது, சென்டென்ஸ் அதை வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. A2 A3 A4 சேர்ந்து அவர் எல்லா விதமான தவறுகளையும் செய்தார். A2 A3 A4 எல்லாரையும் தன்னுடைய வீட்டில குடி வச்சதே, தங்கி இருக்க அனுமதித்ததே, இது போன்ற விஷயங்களை நிர்வகிப்பதற்காக எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இறுதியாக தீர்ப்பு என்ற பகுதியில ஆபரேட்டிவ் போர்ஷன் ஆஃப் தி வெர்டிக்ட்ல சென்டென்ஸ் தான் சொல்றாங்க. அப்பீல் against Karnataka High Court regarding Jayalalitha is abated due to her demise on December 5th அப்படின்னு சொல்றாங்க. A2 A3 A4க்கு அப்படியே அமர்வு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தீர்ப்பில் இருக்கக்கூடிய வார்த்தை. அதுதான் சரிதான். இப்போ அதனால்தான் நான் முதலே சொன்னேன், ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி என்று மிக தெளிவாக அந்த உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அந்த நீதிமன்றம் முதல்ல குன்ஹா தீர்ப்பு பொருந்தும் என்று சொன்னால் அவருக்கு உண்டான தண்டனையை கொடுக்க இயலாது அப்படிங்கிறது தான் வந்து சாராம்சம், அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம். அப்படி வரும்பொழுது நீங்கள் சொன்ன இந்த விஷயம் இருக்கு பாருங்க, அந்த ஒருவேளை இதை வந்து இல்லைன்னு சொல்லிட்டா இவங்கெல்லாம் குற்றவாளி இல்லைன்னு ஆயிடுமானா அந்த மாதிரியான 100க்கு 100 விழுக்காடு அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை என்பது ஓரளவுக்கு எனக்கு சட்டம் தெரிந்த அந்த இதுல அனுபவத்துல நான் சொல்றேன். நீங்க சட்டம் தெரிஞ்சு சொல்றீங்க, நான் சட்டம் தெரியாம சொல்றேன். இல்ல தர்க்க நியாயத்தின் அடிப்படையில இல்ல இதுல தர்க்க நியாயம் வரல சார். இங்க வந்து உறுதியாக அந்த லஞ்சம் ஊழலானது நடைபெற்றிருக்கிறது. எத்தனையோ வருடங்கள் கழித்து இது வந்திருக்கிறது. இதை தீர்ப்புல இல்ல, தீர்ப்புல அது வந்து மற்ற ஏரியாவில் சொல்றாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. ஆபரேட்டிவ் போர்ஷன் கடைசியாக சொன்னதுல குன்ஹா தீர்ப்பு யாருக்கு பொருந்தும்னு சொல்றது 3 பேருக்கு தான் பொருந்தும். ஆமா, தண்டனை சென்டென்ஸ் தான். நீங்க மறுபடியும் நம்ம அதுல ப்ராப்ளமே சென்டென்ஸ் தான். இல்ல அப்படின்னா சென்டென்ஸுக்கு மட்டும்தான் இந்த 100 கோடி ரூபாயை சீராய்வு மனு ஏன் அவங்க போட வேண்டிய அவசியம் வருது? ஏன்னா ஏற்கனவே அந்த சொத்துக்களை வந்து நீங்க முடக்கி தானே, அந்த சொத்துக்கள் இருக்குல்ல, வச்சிருக்கீங்கல்ல, அதன்படி தானே அதன் மேல நடவடிக்கை இல்ல. ஃபைன் வேற, அதே மாதிரி இதெல்லாம் ரெக்கவர் பண்றதுன்றது வேற. சரி, நீங்க அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த 100 கோடி ரூபான்றது ஃபைன், ப்ராப்பர்ட்டியை கான்ஃபிஸ்கேட் பண்றது டிஃபரெண்ட். நான் படிச்ச வரல அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். அதனால இந்த 100 கோடி ஃபைன்ன்றதே தனி. 10 கோடி ரூபாய் இவங்களுக்கு ஃபைன் இருக்கு, சசிகலா இளவரசி 10 கோடி. ஆனா ப்ராப்பர்ட்டிஸும் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால அது வேற இது வேற. இவங்க இன்னைக்கு கர்நாடகா கவர்மெண்ட் கேட்டிருக்கிறது இந்த 100 கோடி ரூபாய், அதாவது 4 வருடங்கள் சிறை தண்டனை அவருக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இந்த ஊழலினால் இந்த 100 கோடி ரூபாய் தண்டனை, அதாவது ஃபைன் அபராதத்தை வசூல் செய்ய முடியும். ஏற்கனவே உள்ள அந்த சொத்துக்கள்னால தான் அதுல கேள்வியா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த 100 கோடி இல்லாமல் பல்வேறு சொத்துக்களும் முடக்கப்படும். அது வந்து அரசாங்க அதுக்கான ஆர்டர் தனியா இருக்கு. அதாவது இந்த சீராய்வு மனுல கேட்கிறாங்க, there are no provisions either in the constitution or in the Supreme Court rules 2013 for such abatement of appeal. அதாவது அரசமைப்பு சட்டத்திலேயோ உச்சநீதிமன்ற விதிகள்லையோ அப்பீல் செல்லாதுன்னு சொல்வதற்கான விதிகள் எதுவும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் விதிகளில் என்ன சொல்றாங்கன்னா, சிவில் அப்பீல்ஸில் எலெக்ஷன் பெட்டிஷன்ஸில் அபேட்மெண்ட்டே கிடையாதுன்னு சொல்றாங்க. கிரிமினல் அதை வந்து இப்போ கிரிமினல் கேஸுக்கும் பொருந்தணும்னு சொல்லி சீராய்வு மனு கேட்குது. அந்த ரெண்டுக்கும் அப்படி சொல்றாங்க. அதனால இதையும் பொருந்தணும்னு சொல்றீங்க. இந்த ரெண்டும் உரிமைகள் தொடர்பானது, அது வந்து குற்றம் தொடர்பானது அப்படிங்கிற இந்த ரெண்டையும் சேர்த்தவங்க
உச்சநீதிமன்ற விதிகள்ல சிவில் அப்பீல் செய்யும் எலெக்ஷன் பெட்டிஷன்ஸையும் சேர்த்தவங்க அன்றே கிரிமினல் விஷயங்களையும் ஏன் சேர்க்கவில்லை அப்படிங்கறத கேட்கும்போது அவங்க தெரியாமல் விட்டார்கள்னு சொல்ல முடியாது. தெரியாமல் விட்டார்கள்னு சொல்ல முடியாது. அப்ப இதுல இந்த ரெண்டுக்கும் பொருந்ததுங்கிறதுனால அதுக்கும் பொருந்த செய் அப்படின்னு இப்ப இவங்க கேட்கறாங்க. அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு சார். அது சிவில்ல இப்போ ஒருத்தர் என்னுடைய பொருளை கொள்ளையடித்து விட்டார் என்றால் அவர் இறந்து போனதுனால அதை எனக்கு ரெஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் கிரிமினல் அப்பீலில் நான் சட்டம் எனக்கு தெரியாது. ஆனால் மீறி சட்டம் பெருசா இருக்காது. கனகராஜர் சொல்றது சரி, கனகராஜர் சொல்றது சரி, அது மாதிரி சொல்லல. கனகராஜர் என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்திருக்கிறது. இது லஞ்சம் ஊழலால் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து முடக்கணும்னு சொல்லியிருக்கு. அதற்குண்டான ஆர்டர் இருக்கு அந்த தீர்ப்பில். அதை தவிர 100 கோடி ரூபாய் என்பது அபராதம். சரி, இது இங்கதான் குழப்பம். அதுதான் அவங்க தெளிவு பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன். சார் சொன்னது சரிதான். அந்த அந்த சொத்துக்களை அரசை எடுத்துக்கொள்ள வேண்டும்ன்றது தீர்ப்பு தெளிவா இருக்கு. A1 தொடர்பாக அப்பீல் அகெயின்ஸ்ட் கர்நாடகா உயர்நீதிமன்றம் இஸ் அபேட்டட் அப்படின்னு சொன்னா கர்நாடக உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்ததோ அதுதான் A1 பொறுத்த. அது அந்த 100 கோடி தான் ராம் சார். அதாவது நான் எனக்கு தெரிந்த வரையில இந்த சமீபத்தில் இந்த தீபா இவங்கெல்லாம் கூட சொன்னாங்க, தீபக் இவங்கெல்லாம் கூட நாங்கள் 100 கோடி ரூபாய் கொடுத்துட்றோம். அதெல்லாம் கொடுக்க வேணான்றதுனால தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் சும்மா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான். இதுல தீர்ப்புல அந்த 100 கோடி இல்லைன்றது உண்மைதான். அதைத்தான் கேட்டிருக்கு. ஆனா அதுக்காக அந்த சொத்து எல்லாம் முடக்கப்படும் அதற்குண்டான அத்தனை பேரும் சொல்லியிருக்கு. அவர் சொல்ற கனகராஜர் சொன்னது 100க்கு 100 சரி. ரொம்ப கேஷுவலா அவர் சொன்ன விஷயம் வந்து இந்த சொத்துக்கள் என்னுடைய சொத்துக்களை ஒருத்தர் திருடிட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்கன்றதுக்காக அது எனக்கு கொடுக்கக்கூடாதுன்றது இல்லைன்றது உண்மைதான். அரசாங்கத்துக்கு அந்த சொத்துக்கள் போய் சேர்ந்து விடும். அது தவிர அந்த 100 கோடி அப்படிங்கிறது தான் விஷயம். அதில் தான் இவங்க இப்போ இதை கேட்டிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் சொல்கிறதுல இன்னொரு பாயிண்ட்டு, அவருடைய குற்றம் குறித்தெல்லாம் விவாதித்து விட்டு அவர் தான் இதுக்கெல்லாம் மூல காரணம் என்பதையும் சொல்லிவிட்டு இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரே விஷயம், இவர்கள் 3 பேரும் உயிரோடு இருக்கிறார்கள், அவர் உயிரோடு இல்லை என்பதுதான். 4 ஆண்டு சிறை தண்டனை என்பதை அவருக்கு உத்தரவாதப்படுத்தினால் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. எனவே உச்சநீதிமன்றம் இந்த தர்க்க அடிப்படையிலான இந்த அம்சத்திலிருந்து தான் அதை பார்த்திருக்கிறது. A1 இருந்து A4 வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேர் மேலும் 4 பேருக்கும் குன்ஹா தீர்ப்பு நடைமுறைக்கு வருகிறது. A1 இறந்து போனதால அவருக்கான சிறை தண்டனை மட்டும் ரத்து செய்யப்படுகிறது, நடைமுறைப்படுத்த முடியாதனால ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருந்தால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு இடம் இல்லை. அப்படி இல்ல, அப்படி ஒரு தீர்ப்பை கொடு அப்படின்னு சொல்லி தான் இப்போ கர்நாடகா அரசு கேக்குது. கிளாரிபிகேஷன் இருக்கலாம். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் விவாதித்து கைவிட்ட ஒரு அம்சம் கூட கிரிமினல் கேஸுக்கு இப்படி இருக்கிறது கூட வெறும் தண்டனை என்றால் சிறை தண்டனை இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமல்ல, அதோடு அபராதமும் அல்லது இது போன்ற கருத்துக்கள் சட்ட வட்டாரங்கள்ல நிலவரதுனால ஒரு தெளிவு பெறணும் அப்படிங்கிறது அப்படி நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா இதுல மறுபடியும் இதுல என்னன்னா, இந்த ஏற்கனவே முடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற சொத்துக்கள் தவிர மீதம் கூட நிறைய சொத்துக்கள் ஜெயலலிதா அவருடைய பெயர்ல இருக்குது. அதனால அதை வித்து அதை வந்து எடுத்துக்கொண்டு அதை விற்று அதிலிருந்து 100 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதுதான், கொடுக்க முடியும் என்பதுதான் இந்த இது தொடர்பாக நேற்று இந்த செய்தி வந்த உடனே இது தொடர்பாக நியூஸ் 18க்கு ஹரிபரந்தாமன், நீதியரசர் ஹரிபரந்தாமன் பேசும்போது அவர் சொன்னாரு, இதுல ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் நடைமுறையில் இருக்கு. இப்ப இந்த சீராய்வு மனுக்கு பிறகு ஊழல் தொடர்பாக பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒருவர் இறந்து போனால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து என்ன சொல்லுதுங்கிறது இனி ஒரு முக்கியமான தீர்ப்பாக அது இருக்கும். இப்படிப்பட்ட சிரமங்களின் போதுதானே நீங்க சட்டத்தை அடுத்து எந்த இடத்துக்கு கொண்டு போறதுன்னு அவங்க பேசுவாங்க. அதுக்கு இது உதவும். அடுத்த செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கேன் வி புட் அ பிரைஸ் ஆன் தீஸ் லைஃப்ஸ், இந்த உயிர்களுக்கு நம்ம விலை நிர்ணயம் செய்ய முடியுமா அப்படிங்கிற தலைப்புல ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. அது தெலுங்கானா பகுதியில் ஒரு 22 பேர் மனித கழிவுகளை அள்ளும்போது
அந்த பாதாள சாக்கடையில் இறங்க போது விஷவாயு தாக்கி இறந்து போனாங்க. அதுல 12 பேருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதாவது 22 பேருக்கும் காம்பன்சேஷன் வரல, இழப்பீடு வரல. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நேரடியாக விசாரித்தது ஒரு 12 குடும்பங்கள்ல, அந்த 12 குடும்பங்களுக்கும் இழப்பீடு வரலங்கிறத உறுதி செய்து தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா 2 நாட்களுக்கு முன்னால இங்க கடலூர்ல 3 பேர் உயிரிழந்தார்கள்ங்கிறதும் ஒரு செய்தி. உச்சநீதிமன்றம், நாடாளுமன்றத்தில் சட்டம், இதற்கெல்லாம் பிறகும் கூட நடைமுறையில் இந்த அவலம் நீக்கப்படவில்லை, ஒழிக்கப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள பலர் இறந்து போற செய்திகள் வந்துட்டே இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிர்வாகம், உள்ளாட்சி, எந்த அரசாக இருந்தாலும் அந்த உள்ளாட்சி நிர்வாகம், அந்த மாநில நிர்வாகங்கள் உறுதியாக பொறுப்பேற்க வேண்டும். நீங்கள் சொன்னது போல கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் கூட எல்லோருமே இதற்கு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். நடப்பது ரொம்ப மிக மோசமான விஷயங்கள் தான். தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன, எல்லாமே இருந்தும், சட்டங்கள் இருந்தும் இது போன்று செய்வது என்பது மிக தவறான விஷயம். அதாவது இது அங்கே மட்டும் இல்லை, எந்த ஒரு சட்டமும் நிறைவேற்றப்பட்ட பிறகு சமூகமும் அரசு நிர்வாக அமைப்பும் அதில் சீரியஸாக இருந்தால் தான். இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், யார் நடைமுறைப்படுத்தவில்லையோ அவருக்கு இவ்வளவு காலம் சிறை தண்டனை, இவ்வளவு காலம் ஃபைன் என்று கொண்டு வரணும். இவங்க இதை நடைமுறைப்படுத்துகிற நிலையில் இருக்கிற யாரும் அவங்க பாரம்பரிய சொத்தை கொண்டாந்து கொடுக்கறதில்ல. இப்போ நேற்று கூட நீங்கள் நேற்று முந்தா நாள் அவங்க இறந்து போகிறாங்க, நேற்று முழுவதும் கடலூரில் போராட்டம் நடத்திய பிறகு நேற்று தான் அவர் சொல்கிறாரு 50 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு. என்ன ஒரு அரசு நிர்வாகத்தின் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா உடனடியாக இது 10 லட்சம் கொடுத்துடணும்னு? அதுவும் எப்போ உருவாக்குனது? ரெண்டாவது, அவர் கூட சொல்லியிருக்காரு, இப்போ என்னென்னா தேவையான பாதுகாப்பு உபகரணங்களோடு தான் செய்யணும்னு நாங்கள் சொன்னோம், இது செய்யாமல் விட்டாங்க என்று சொல்கிறாங்க. நீங்கள் திவ்யா பாரதியினுடைய அந்த கக்கூஸ் ஆவணப்படம், நீங்கள் தமிழக அரசு ஏன் அதை தடை விதிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது சட்டத்தால் இது குற்றம் என்றும் இது தண்டனைக்குரியது என்றும் சொல்லப்பட்ட பிறகும் கூட அதை மீறி செய்கிறார்கள். நீங்கள் அந்த ஆவணப்படம் கீழே போக போக மனிதர்களிடம் நீங்கள் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியமானது. ஒரு இடத்துல ஒருத்தர் போய் தகராறு பண்ணுவார், ஒரு கருத்து என்று வந்துவிட்டால், அட பாவிகளாம் சட்டம் இதை தடுத்திருக்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு பதிலாக, மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை தடுக்கிறதுக்கு பதிலாக அதில் ஏற்படுற பிரச்சனைகளை சொல்லுவதை தடுப்பது என்பது அரசினுடைய தன்மையாக இருக்குது. நான் அரசுன்னு சொல்லும்போது இங்கே அரசு அமைப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அதிகாரிகள் இவங்க தானே சொல்கிறாங்க. அதுக்கு என்ன நியாயத்தை அவங்க சொல்ல முடியும்? இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லியிருக்கிறதுல கூட நான் என்ன நினைக்கிறேன், அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அவர் பேஸ்வாடா வில்சனுடைய அந்த பெட்டிஷனில் 22னா கூட நான் 12 பேரை நான் நேரடியாக பார்த்தேன், கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அதாவது அதன் அடிப்படையில் இவங்க ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்பி பார்த்துருப்பாங்க. அதுல 12 பேர் கன்ஃபார்ம்டா தெரியும், 10 பேரை நான் பார்க்கல. அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க. காம்பன்சேஷனை விட சார் சொன்னது, கனகராஜ் சார் சொன்னது மாதிரி மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த குறிப்பிட்ட பணியாளர்களுக்கு யார் இதை மேற்பார்வை பார்க்கிறார்களோ அவர்கள் மீது உறுதியாக, அது உடனே அதுக்கு ஒரு சங்கம் அதுன்னு வந்துடும். அதுதான் இங்கே பிரச்சனை. அதே மாதிரி ஊழல், லஞ்சம் எல்லாமே இது ஒரு செயின். இந்த செயினை கட் பண்ணோம்னா இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு அரசு இருந்தால் மட்டுமே இதை நம்மால் சாதிக்க முடியும். அதாவது இந்த இரும்பு கரம் கொண்ட அப்படிங்கிறத நான் அதாவது இது சொன்னா உடனே அவர் ஹிட்லரு முசலின் எல்லாம் போடுவார், அது வேற. நான் சொல்வது இதை எப்படி தடுப்பது. செயின் நீங்க சொல்றீங்களே, அதை தலையங்கத்துல வேறு வார்த்தைகள்லயும் ஒரு செயின் சொல்றாங்க. சாதி, வறுமை, தொழில், இந்த மூன்றுக்கும் இடையில ஒரு விஷவட்டம் இருக்கு. அந்த செயினும் சொல்றாங்க. விளைவுகளின் மீதான தாக்குதல் என்பது ஒரு தற்காலிக நிவாரணம். நீங்க காரணங்களின் மீதான தாக்குதலும் அதை நீக்குவதும் என்பதும் மிக முக்கியமானது. அதைத்தான் இதை வலியுறுத்துறோமே தவிர இடைக்கால, அதாவது நம்ம ஊர்ல எப்போதுமே நிவாரணங்களை தீர்வுகளாக சொல்லி சொல்லி பழகிட்டோம். அதுல வரக்கூடிய பிரச்சனை அது. ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். அயோத்தி பிரச்சனை பதற்றம் நிறைந்ததோடு உணர்வுபூர்வமான விஷயங்கிறதுனால சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் கலந்து பேசி சுமூக தீர்வு காண புதிய சமரச முயற்சி தொடங்கப்பட வேண்டும்.
நீதிமன்றத்துக்கு வெளியில் நடந்தாலும் சரி, சமரச பேச்சுவார்த்தைக்கான மத்தியஸ்தர்களை நாங்கள் நியமிக்கிறோம், அதுக்கு தயாராக இருக்கிறோம். தேவைப்பட்டால் 2 தரப்பும் உங்களுடைய மத்தியஸ்தர்களை தேர்வு செய்தீங்க, அதுக்கு தலைமை ஏற்று நடத்துறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். நான் இல்லைன்னாலும் இன்னொரு உச்சநீதிமன்ற நீதிபதியை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். பாரதிய ஜனதா கட்சி, மற்ற சங் பரிவார் அமைப்புகள் எல்லாமே அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு வரவேற்பு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த சஜஷனை நீங்களும் வரவேற்பீங்க? இல்லை, இது தொடர்ந்து எத்தனையோ வருடங்களாக அதுதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது நம்மை பொறுத்த வரையில் ஒரு பாப்புலர் சென்டிமெண்ட்டு. இதை பேச்சுவார்த்தையின் மூலம்தான் எல்லா பிரச்சனையுமே தீர்க்க முடியும் என்பதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். அதுதான் கட்சியும் சரி, மத்திய அரசும் சரி அதை வரவேற்றிருக்கிறது. பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண்பதில், அல்லது அந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல சுமூகமாக இன்னும் மேலும் மேலும் சட்ட சிக்கல்களை உருவாக்காது கொண்டு போகணுன்றது தான் நீதியரசர் சொல்லியிருக்கிறார். அதனால் உறுதியாக இதை நாம் வரவேற்கிறோம். நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு நாங்களும் தயார், உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்தின்படி நாங்களும் தயார். அதே நேரத்தில் நீதிமன்றத்துக்கு வெளியில இந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, நீதிபதிகள் முன்னிலையில தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பாபர் மசூதி நடவடிக்கை குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் கிலானி சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? உங்களுக்கு என்ன வேலை? நீங்க சட்டத்தின் ஆட்சி தானே இங்கே இருக்கு. உணர்ச்சிகளின் ஆட்சியில இருந்து நம்ம ரொம்ப தூரம் வெளியே வந்துட்டோம். இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இன்னைக்கு நிறுவனங்களின் மீது இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடியிலிருந்து இதை சொல்லி இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். நீங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா நான் எதுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும்? நான் இந்த உலகத்தில் இருக்கிறது உங்க உணர்ச்சிக்கு எதிரானதுங்க. நீங்க என்னை கொலை பண்ணிடலாமா? எது உணர்ச்சி? அதாவது சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டியது அல்லது அப்படி நடந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய ஒரு நீதிமன்றம் இது உணர்ச்சிகரமான பிரச்சனை, எனவே நான் தலையிட மாட்டேன்னு சொன்னால் வேற யார் தலையிடுவாங்க? இது சரி, நான் என்ன கேட்குறேன், முஸ்லீம் அமைப்புகள் கூட உங்கள் முன்னால் நடத்துகிற அந்த வாதம் தானே அங்கே உச்சநீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன தனியாக உட்கார்ந்து நடத்துறது? இல்லை, வாட் இஸ் த பர்பஸ்? அது நீங்கள் சங் பரிவார் முழுமையாக நிர்வாகத்தை ஒவ்வொரு அமைப்பின் மீதும் அவங்க கட்டுக்குள் வர நினைக்கிற போது, இன்றைக்கி இன்னொரு செய்தி இருக்குது, அனிமா மற்ற பத்திரிகையில் வந்திருக்கான்னு தெரியல, தீக்கதில் வந்திருக்கு. யூஜிசியினுடைய வைஸ் சேர்மன் சுஷ்மா ரத்தோர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த அப்ரஸ்டு கம்யூனிட்டி சம்பந்தமான ஸ்டடீஸுக்கு எந்த யூஜிசியினுடைய உதவியும் இந்த காலத்தில் கிடையாது, அது 12வது திட்ட காலத்தோடு முடிந்து போகும் என்று சொல்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அசிமானதா கேஸில் என்ன பார்க்குறீங்க? போலீஸில் கொடுத்த இதை அவர் மாற்றலை, திஸ்ஹசாரி மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொடுத்த வாக்குமூலத்திலிருந்து அவர் மாறுபடுகிறார் என்பதை தான் நீங்கள் பார்க்க முடியும். அவர் ஓப்பனாக சொன்னது கேரவன் இதழில் லீனா ரங்கநாத்துக்கிட்ட சொன்ன விஷயங்கள் அது ரெக்கார்டு உட்பட இருக்குது. இன்றைக்கி வர நான் நேற்று கூட பார்த்தேன், அவங்க அந்த வாய்ஸை உட்பட போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளவும் நடந்த பிறகும் அந்த தடயங்கள் எதையும் சேர்க்கவில்லை என்பதை சொல்லி விடுதலை செய்கிற நம்முடைய நீதிமன்றங்கள் இருக்கிறது. எனவே இது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அரசியல் சூழல்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நீதிமன்றம் வளைந்ததல்ல, படுத்திருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். 3 விஷயம் சொன்னார் கனகராஜ் சார். அதில் ஒன்று இந்த அப்ரஸ்டு ஸ்டடீஸ் விஷயமா, அதற்குண்டான மறுப்பை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது வேற எந்த பத்திரிகை வரல, தீக்கதிரில் மட்டும்தான் வந்திருக்குன்னா அது தவறான செய்தி. தீக்கதிர் இது போன்ற செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும், அது தவறு, இந்த மாதிரி யாருமே சொல்லலை அப்படின்னு தெளிவாக்கியிருக்கிறது மத்திய அரசாங்கம். ஒன்று. ரெண்டாவது, யூஜிசி வைஸ் சேர்மன் சொல்லலை, அப்படி சொல்லலைன்னு அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, இது தவறான செய்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த இதில் அயோத்தி விவகாரத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட எல்லா சாதாரண மனிதர்கள் அத்தனை பேருமே இதை வரவேற்கத்தான் செய்வாங்க. ஆனால் இந்த நாட்டில் மத ரீதியாக மக்களை பிரித்து வைத்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி அலைந்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த விஷயத்தில் இப்படி ஒரு எதிர்நிலையைத்தான் எடுப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து எனக்கு இல்லை. ஒரு குறிப்பிட்ட பகுதி யாருக்கு சொந்தங்கிறதுக்காகத்தான் வழக்கு. ஆமாம். ஆனால் அலகாபாத் ஹைகோர்ட்டில் அதுக்கு தீர்ப்பு வந்துடுச்சு. அதில் டிஸ்பியூட், அந்த தீர்ப்பு முறையான நீதியை வழங்கவில்லைங்கிற உணர்வோடு நாங்கள் மேல்முறையீடு போயிருக்கிறோம். இப்போ திரும்ப மேல்முறையீட்டில் லீகலாக என்ன முடிவு எடுத்து சொல்லணுமோ அதை தான் சொல்லணும் அப்படின்னு அதில் ஒரு தரப்பாக இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க. நீதிமன்றங்கள்
இப்படி தான் ஆர்பிட்ரேஷனோ அல்லது ஒரு சமரசமோ செய்யக்கூடாது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. சமரசத்துக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்து பார்க்கட்டும், அதுக்கப்புறம் லீகலா செட்டில் பண்ணட்டும். டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூட இது குறித்து பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் வரது, ஏன்னா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உறுதியாக ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு எதிர்வாக தான் இருக்கும். ஆனால் அதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த மாதிரியான சமரச முயற்சிகளை மேற்கொள்வது இந்த சமுதாயத்திற்கு நாட்டிற்கு நல்லது தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. மூணாவதாக அவர் சொன்னது அசீமானந்தா விவகாரம். அது ஏற்கனவே கேரவன் அவருக்கு வேண்டிய போர்ஷனை மட்டும்தான் சொல்கிறாரு, அதை மறுத்திருக்கிறார்கள். அது தவறான விஷயம். அவருக்கு போதையூட்டி அவரை வந்து வேண்டுமென்றே அவரை செயற்கையாக அவருக்கு சில பிரச்சனைகளை செய்து அதன் மூலமாக பேசியதாக கூட செய்திகள் வந்தன. அவர் அதை எடுத்துக்கிறாரு, நான் இதை எடுத்துக்கிறேன், அவ்வளோதான் விஷயம். சாமியார்களுக்கு போதையூட்ட முடியும், அதான் செயற்கையாக திரும்பவும் செயற்கையாக நீங்க இன்ஜெக்ட் பண்ணி நீங்க ஏத்துனீங்கன்னாக்கா வலுக்கட்டாயமாக அவருக்கு மருந்தை செலுத்தி அவரை நீங்க வந்து ட்ரக் அடிக்ட் அவங்கள வந்து இன்ஜெக்ட் பண்ணிருக்கீங்கன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதுதான் கோர்ட்டு 9 மணி நேர நீண்ட நேரம் பிடிக்கிற ஒரு உரையாடல். அந்த உரையாடலில் எங்கேயாவது அவர் தடுமாறாரா என்பதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் போதை ஏற்றுவது, நான் கேரவன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அதான் நான் கேரவன் நானும் கேரவன் சம்மந்தமாக தான் பண்ணேன். 9 மணி நேரம் அதுக்குள்ளே அந்த விவாதம் என்பது இருக்குது. நீங்கள் அதை போய் பாருங்கள். எனக்கு முழுவதும் ஹிந்தி தெரியாது, ஆனால் நான் சில நண்பர்கள்ட்ட வச்சு சில பகுதிகளை நான் கேட்டிருக்கிறேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அதை நீங்கள் பரிசீலிச்சிருக்கணுமா இல்லையா? எனக்கு வர்ற சந்தேகம் வந்து, நீங்கள் வந்து போதை ஏற்றப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் இதெல்லாம் செய்தோம்னு சொல்றதுக்கு பதிலாக இது மாறாகவும் சொல்ல முடியும்ல. போதையில் எது மனதுக்குள்ள உறுதியாக இருக்கோ அதுதான் அதை பற்றியும் பேசுங்க. உங்களுக்கு வேண்டிய புருஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை பேசுவது தவறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வந்து அடிக்ட் பண்ணிருக்கிறாங்களா இல்லையாங்கிறது பாருங்க. ஏன்னா சிறையில் இருந்தார் அந்த நேரத்தில். ஸோ சிறையில் இருந்த பொழுது என்ன நடந்தது, இது மாதிரி தான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான ஒரு வழக்கிலையும் அது போல தான் நடந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சிறையில் வந்து கொலைகள் நடக்கிறது, ராம்குமார் கொலைகள் போல பல விஷயங்கள், அது கொலையா தற்கொலையா அது வேறு விஷயம், அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அசீமானந்தா விவகாரத்தை பொறுத்தவரைலாம் அவர் அங்கே அதுலேருந்து விடுதலையாக இருக்கிறார், இல்லைன்னு சொல்லிட முடியுமா நம்ம? இதுல நீங்க சொல்லணுமா, நீங்க ஏற்கனவே நீதிமன்றம் அசீமானந்தா விஷயத்துல எல்லாம் என்ன முடிவெடுத்திருக்குங்கிறத பற்றி உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்றீங்க. ரிசர்வேஷன் இல்ல, ரிசர்வேஷன்ங்கிறது வந்து இப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல ரிசர்வேஷன்ங்கிறது அதன் மேல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு, அதை அப்படியே ஏற்கவில்லைன்னு நீங்க சொல்றீங்க. இது வந்து அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்ல ஒருவேளை வந்து 2 பக்கத்துக்கும் தேவையானது கிடைச்சாலும் கிடைக்கலாம். இதை நீதிமன்ற தீர்ப்புக்குன்னு விட்டுட்டீங்கன்னா ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி வழக்குகள் போல இது ஒரு தரப்புக்கு இல்லாமலே கூட போகலாம், இருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் நீதிமன்றம் சொல்லட்டும்னு சொல்றீங்க. ஆனா நான் என்ன கேட்க விரும்புறேன், இப்ப டிஸ்பியூட் என்ன, இந்த இடம் யாருக்கு சொந்தங்கிறது, இதுல என்ன நீங்க அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் இல்ல, உங்களுக்கான உரிமை, நீ அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட், நீ உங்களுக்கும் எனக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கு, நம்ம 2 பேரும் பேசுறோம், அல்லது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு, நீங்க பேசி தீர்த்துக்குன்னு சொல்றது ஓகே. சிவில் ரைட்ஸ் சம்பந்தமான ஒரு பிரச்சனையில், அதைத்தான் நான் சொல்கிறேன். இவங்க ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, நீதித்துறையினுடைய பேரையும் காப்பாற்றிக்கணும், ஆனால் அதே சமயத்தில் யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வர வேண்டுமோ அவர்களுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமன்றத்தின் முன்னால் நடப்பதற்கும் இதுக்கு ஏற்கனவே அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கனகராஜர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு வந்து இந்த விவகாரத்தில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்கு சாதகமான இந்த ஒரு தீர்ப்பு தான் வரும்னா இவங்க வந்து முடிவே பண்ணி வச்சு வர வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். அப்போ இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய அதன் மீது கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? விமர்சனம் பண்றது கூட வேஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். எதுக்கு எடுத்தாலுமே நீங்க வந்து இது சரி கிடையாது, உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி செய்யும், அதுவும் தலைமை நீதிபதி சொல்லுவதையும் கூட நாங்கள் சந்தேகிப்போம், RSS வந்து அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்னு சொன்னீங்கன்னா இது வந்து குற்றம் சொல்வதற்காகவே குறை காண்பதற்காகவே இந்த நாட்டில் அவதரிக்கிற கம்யூனிஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? இது வந்து ஒரு சஜஷன் தான். இந்த சஜஷனை 2 தரப்புகளை ஏற்கறாங்களா இல்லையாங்கிறது என்ன நீங்க சஜஷன்
நீங்க யாரு? நீங்க இந்த மாதிரி சஜஷன் உங்க உயர் நிலையிலிருந்து வருகிற போது தானே அதுக்கு பிரச்சனை வருது. சரி, கரெக்ட். ஆனா இப்ப நீங்க இன்னொரு தரப்பு ஏற்கவில்லை, நீங்க வந்து யாருக்கு சொந்தமானதுங்கிற தீர்ப்பா கொடுத்துருங்க, நாங்க இந்த மாதிரி அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு எல்லாம் போகல அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்லிட்டா கேஸ் திரும்பவும் அரங்கத்துக்குள்ள வர நீதிமன்றத்துக்குள்ள வந்துட போகுது. இதுவும் ஒரு நெருக்கடி என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்க. இப்ப சார் சொன்னாரு, கம்யூனிஸ்டுகள் இப்படிதான் சொல்லுவாங்க, அசீமானந்தா தண்டிக்கப்பட்ட வழக்கில் 4 இல்ல தண்டிக்கலாம் படல. சரி, தண்டிக்கப்பட வேண்டிய வழக்கில் அல்லது விடுதலை அதான் பிரச்சனை. ஆமா சார், நீதிமன்றங்கள் இல்ல சார், நீதிமன்றங்கள் எப்படி தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதை எங்கள் அரசியல் சட்டம் சொல்லி இருக்கிறது. அதுல சாதாரண மக்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் போகணும். நான் ஒண்ணு சொல்றேன், அஜ்மீர் ஷரீஃப் விஷயத்துல அதான் நீங்க அதுல உங்களுக்கு சாதகம்னு நினைக்கிறீங்க. 4 RSS உறுப்பினர்கள் குற்றம் சாட்டப்பட்டார்கள், 2 பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, 2 பேர் தலைமறைவா இருக்காங்க என்பதை நான் அதெல்லாம் பேசும்போது இது மாதிரி வந்தவங்க இல்லைன்னு சொல்லி இருந்திருக்காங்க. RSS ஆட்கள் இல்ல, அபினவ் பாரத் ஆட்கள் RSS பழிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு இயக்கம் எப்படி பொறுப்பேற்கும்? 400ல 2000ல வந்து 11 இஸ்லாமிய கூலி தொழிலாளிகள், விவசாய தொழிலாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். அதுல 4 பேர் வந்து அங்க பொறுப்புல இருக்கிறவங்க எலெக்ஷன்ல இருந்திருக்கிறாங்க. செயின்பாரி வழக்கில் மிக முக்கியமான அக்யூஸ்ட் நம்பர் 1 வந்து மந்திரி ஆயிருக்கிறாரு. இல்லைன்னு மறுக்க முடியுமா? அது கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பேற்றுக்கணும். நாங்க தான் கொலை பண்ணணும்னு சொல்லுவாரா கனகராஜ் சார்? என்ன சார், 6000 பேர் வந்து சுந்தரவன காடுகள்ல காணாம போயிட்டாங்க அந்த காலத்துல, அதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பேற்றுக்கும்? இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் வந்து தாங்கள் மட்டும்தான் யோகியமானவர்கள், மற்ற எல்லாருமே மோசம், இதுதான் தவறு. ஆனா அது சொல்லும் பொழுது பல இடங்கள்ல கனகராஜ் சார் ஓரளவுக்கு நான் ஏத்துப்பேன். டக்குன்னு என்ன சொல்லிடுவாருன்னா, எனக்கு இது பற்றி ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுருவார். 400 சிங்கூர் நந்திகிராம் விஷயம் பேசினாங்க, நாங்கள் தான் மன்னிப்பு கேட்டோமே. செய்த குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டால் சரியா போயிடுமா? மற்ற விவகாரங்கள்லாம் பேசுகிறாருல, தண்டிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணுன்றாரு. நந்திகிராம் சிங்கூரில் நாங்கள் மன்னிப்பு கேட்டோம், நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு. இதுதான் கம்யூனிசம், இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தொடர்ந்து இந்தியாவில் இவர்கள் செய்த குற்றங்களையும் பிரச்சனைகளையும் மறைத்து தொடர்ந்து இவர்கள் தங்களை நியாயமானவர்களை காண்பித்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில என் நண்பர் கனகராஜ் போன்றவர்கள் ஈடுபட்டு கொண்டு, ஒருவேளை மக்கள் அப்படி கூட ஜட்ஜ் பண்ணட்டும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நான் ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் செஞ்சதுல எங்க கட்சிக்கு உடன்பாடு இல்லை, அது நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்றேன். இல்லை அதுக்கு மேல அது மக்கள் இது பண்ணிட்டான். ஆனா ஏன் ஆபீஸ்ல நான் கொண்டு வச்சுட்டு முஸ்லீம் தொப்பியை போட்டு தென்காசியில எங்கேயும் கிடையாது சார். இது இல்ல, நான் இதை சேலஞ்ச் பண்றேன். நம்ம இன்னொரு முறை இதெல்லாம் தவறான விஷயம் இல்ல, தவறான விஷயம். தென்காசி விஷயத்துல நான் இதை இப்ப நான் சேலஞ்ச் பண்றேன். இது இல்லைன்னா உங்ககிட்ட நான் பகிரங்க மன்னிப்பு கேட்க தயார். மன்னிப்பு நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தை பார்ப்போம். ஆமா, நீதிமன்றம் சொல்லி இருக்கு. நீங்க 1000 சொல்லுவீங்க சார், நீங்க 1000 குற்றச்சாட்டு. அப்போ வேலையே வந்து குற்றச்சாட்டு சொல்றதுதான் சார், வேற ஒண்ணும் கிடையாது. இருக்கிற எதிரில் இருக்கிறவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு பேர் தான் கம்யூனிசம். அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. கிரிட்டிக்கல் கொஸ்டினிங் இல்லாத, கிரிட்டிக்கல் கொஸ்டினிங்கே இருக்க கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்படி நான் சொல்லவே இல்லை, சொல்றேன் கிரிட்டிக்கலாவே கொஸ்டின் பண்ணாதீங்கன்னு தான் கேக்குறேன். இன்னொரு நாள் அதை பற்றி விரிவாக பேசலாம். நான் தென்காசி வழக்குல நான் என்னுடைய தென்காசி வழக்கு உட்பட வேறு சில விஷயங்களை வந்து பலர் வந்து வரும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை இன்னொரு நாள் பேசலாம். வெற்றிக்கு உத்தி தான் முக்கியம், கொள்கை கோட்பாடுகள்லாம் ஒருபோதும் பயன் தராது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று தமுமுக நடத்தின ஒரு கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறாரு. சச்சார் கமிஷன், ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் ஆகியவற்றுடைய பரிந்துரைகளை செயல்படுத்த கோரி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கோரிக்கை கருத்தரங்கம் நடத்துச்சு. அதில் பேசும்போது அவர் சொல்றார், இந்த 2 கமிஷன்களுடைய பரிந்துரைகள் நிறைவேற வேண்டும் என்றால் சிறுபான்மை மக்களுடைய அமைப்புகள் இடம்பெறும் ஆட்சி அமையணும், அதற்கு சிறுபான்மை மக்கள் எல்லாரும் ஒரு அமைப்பாக ஒன்றிணையணும், வெற்றி பெற சிறந்த உத்தியை வகுக்க வேண்டும் அப்படின்னு பேசுறாரு. பேசும்போது மதவாத சக்திகளை தோற்கடிக்க வேண்டுமானால் இடதுசாரி கட்சிகள் போராட்ட களத்தில் மட்டும் இல்லாமல் தேர்தல் களத்திலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இதற்கு கொள்கை கோட்பாடுகளிலேயே நின்று கொண்டிருந்தால் சிறந்த உத்தியை நின்று கொண்டு இருக்காமல் சிறந்த உத்தியை கையாள வேண்டும்னு சொல்றாரு. சமீபத்தில் உங்களுக்கு இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுக்கும் அவருடைய இந்த பேச்சுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது புரியுது. நான் இந்த விஷயத்துல சரணடைந்து விடுகிறேன். கொள்கை கோட்பாடுகள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றத நான் உண்மையிலேயே திருமாவளவன் சொல்லி இருக்கிறதுனால
அவர் மீது இந்த கருத்துக்கு உரிய விமர்சனத்தை என்னால் வைக்க முடியாது என்கிற காரணத்தினால் நான் இப்போது இருக்கிறேன். இந்த கருத்து மிக கடுமையானது என்று நான் பார்க்கிறேன். இந்த கருத்து மிக மிக கடுமையான கருத்து. தமிழகத்தினுடைய அரசியலை ஷேப் பண்ணுவதற்கு ஒரு மாற்றை முன்வைக்கிறோம் என்பதற்காக நாங்கள் உருவானோம். அப்போ நீங்கள் இதுவெல்லாம் தேவையில்லை என்கிற முடிவுக்கு வந்தால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. இந்த கருத்தை அதுவும் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் என்பதை என்னுடைய வேதனையை பதிவு செய்ய முடியும். அதற்கு மேல் என்னால் ஒன்றும் செய்ய மாற்று அப்படிங்கிறதுக்கே அர்த்தம் கிடையாது. கொள்கை கோட்பாடு எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா மாற்றுங்கிறதே பொருளற்றது. நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது, அவர்களை தான் மதவாத சக்திகள்னு சொல்றாங்க. மதவாத சக்திகளுக்கு எதிராக யாரை வேண்டுமானாலும் ஆதரிங்க, அவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது. அந்த ஒற்றை கோரிக்கையை தவிர, ஒற்றை விஷயத்தை தவிர வேற எதையும் தமிழ்நாடு அரசியலுக்குள்ளேயோ இந்திய அரசியலுக்குள்ளேயோ பேசாதீங்க. அந்த குறிப்பிட்ட விஷயத்தை விட்டுருவோம். எனக்கு அது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. அதன் மீது பேசினால் ஒருவேளை என்னுடைய அந்த இதை இழந்துருவனோ, கட்டுப்பாட்டை இழந்துருவனோ என்கிற விஷயம் வருகிற காரணத்தினால் நான் அதற்குள் போக விரும்புகிறேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி பிஜேபியை ஏன் தோற்கடிக்கணும்? அதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதனுடைய பொருளாதார கொள்கை அல்லது அதனுடைய மதவெறி கொள்கை அல்லது அதனுடைய நடைமுறை கொள்கை, இது தோற்கடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுறது? யார் வேணாலும் வான்னு கூப்பிட்டுப்பீங்களா? இப்போ சிவசேனாவும் பிஜேபியும் மகாராஷ்டிராவில் எதிரெதிராக நின்னாங்க. சிவசேனாவோட கூட்டு சேர்ந்து நீங்கள் பிஜேபியை தோற்கடிக்கணும்னு உங்களால் போக முடியுமா? இந்த மாதிரி செய்ய முடியாது. அதில் அவர் அப்படி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாரா என்பது கூட எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஏன்னா இது பிளாங்கெட்டாக நான் ஒரு கட்சி வைத்திருப்பதற்கான தேவையையே இல்லாததாக்குகிறது. நான் நினைக்கிறேன் கம்யூனிஸ்ட் நேரடியாகவே சொல்லியிருக்கிறார். இவங்க எப்பொழுதுமே ஒரு மாநிலங்களவை உறுப்பினரோ இல்லை மக்களவை உறுப்பினர் வேணும்னா அதிமுக திமுகவோட சேர்றது, அப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு அவங்கள மறுபடியும் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்வது, இப்படி பதவிக்காகவே தமிழகத்தில் மாறி மாறி இரு கட்சிகளும் கூட்டணி வச்சு தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நான் ஃபீல் பண்றேன். இப்படி அப்படிலாம் இருந்ததுலேருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு முயற்சி அவங்க செய்யறாங்க. நீங்க அப்படிதான் இருக்கணும்னு அவர் சொல்றாரு. அதாவது அவர் மறைமுகமா அதை சொல்றாரோன்னு நான் ஃபீல் பண்றேன். எல்லாத்தையும் விட ஒரு விஷயம் அவர் சொன்னதுல எனக்கு என்ன மகிழ்ச்சினா, இதுல அவரும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான ஒரு கட்சியை தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமுதாயத்தினுடைய அதை சார்ந்த ஒரு கட்சி. அதே போல மனிதநேய மக்கள் கட்சின்றது என்னன்னு தெரியும், அது ஒரு இஸ்லாமியர்களுக்கான சிறுபான்மையினர் அவர்களுடைய நலனுக்கான ஒரு கட்சி. நான் அதுல குறை சொல்லலை. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட், இவை எல்லாமே ஜாதிகளை பிரித்து அதன் மீது அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற கட்சி தான் என்று நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். இந்த நாட்டில் இவர்கள் அனைவருமே ஜாதி ரீதியாக மக்களை பிரித்து அதன் மூலமாக பதவியை பெற வேண்டும் என்கிற அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எதிராக அவங்க வர்றதில்லை. இவங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்தா எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஏனென்று சொன்னால் வரக்கூடிய தேர்தல் 2019 தமிழகம் உட்பட இந்தியா முழுவதிலும் பிஜேபி வர்சஸ் அதர்ஸ் என்று வந்தால் நன்றாக இருக்கும். அதற்கு திருமாவளவன் அச்சாரம் போட்டிருக்கிறார் என்ற ரீதியில நான் வரவேற்கிறேன். உங்களுடைய அஜெண்டாவுக்கு ஃபேவரபிளாக ஒரு சூழலை அவர்களும் உருவாக்குறாங்க. இல்ல ஒன்னே ஒண்ணுதான் அவர் சொன்னாரு, தமிழக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தாராளமா ஒடுக்குமுறைக்கு எதிராக நிற்பவனை ஜாதி என்று முத்திரை குத்துகிற போது, அதாவது நீங்க தலித்துகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சிபிஎம் போனா, தீண்டாமை கொடுமைக்கு எதிராக சிபிஎம் போனா, நீ எல்லாம் ஜாதியா நிற்கிறாய்ன்னு சொன்னா, எதன் காரணமாக ஒதுக்கப்படுகிறார்களோ அதன் காரணமாகத்தானே நீங்க பேச முடியும். தொலைத்த இடத்தில் தானே தேட முடியும். இன்னொரு இடத்துல வெளிச்சம் இருக்குங்கிறதுக்காக இன்னொரு இடத்துல போய் தேட முடியாது. நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட, நீங்கள் சேஷ சமுத்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, உத்தப்புறத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, இன்றைக்கும் தீண்டாமை கொடுமைகள் இருக்க இடத்துல நீங்கள் எங்கேயாவது தீண்டாமைக்கு எதிராக களத்தில் செயல்பட்டு இருக்கிறீர்களா? நீங்கள் அதை சொல்லுங்க பார்க்கலாம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப சுடுகாட்டு அமைதி ஒன்று உண்டு. நீங்கள் வலுவானவர் என்றால், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கொண்டேன் என்றால், அங்க தகராறு வராது, பிரச்சனை வராது. கலகம் பிறந்தால்தான் நான் கலகம். இறுதி பகுதியில் இருக்கிறோம். நீங்க கனகராஜ் சுட்டிக்காட்டிய மாதிரி சுடுகாட்டு அமைதின்னு ஒண்ணு உண்டு. அப்படி ஒரு அமைதியை ஏற்றுக்கொண்டு
எல்லாரோடும் பெரும்பான்மையோடு ஏய்ந்து போவதாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கதுங்கிற உணர்வு அதிகமாயிட்டு வருது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு, தினமணியில் எடிட் பேஜில் வந்திருக்கு. திருமாவளவன் வெற்றிக்கு உத்தி தான் முக்கியம்னு சொல்றாரு. அவர் அதற்கு நேர் மாறாக உத்தி எல்லாம் தாண்டி கோட்பாடும் கொள்கைகளும் தான் வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி அவர் அதில் கட்டுரை எழுதியிருக்கிறாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அடிச்சாலும் அடிப்பீங்க நான் இப்ப சொல்ல போற கருத்துக்கு. அதாவது ஆர் ராசா, செல்வ கணபதி போன்றவர்கள் பல தத்துவம் கோட்பாடு போன்ற விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பாக பேசக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள். ஆனா தமிழ்நாடு அவர்களை வேறு எதற்கோ அறிந்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது. அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்ங்கிறதையும் நீங்க ஏற்க மாட்டீங்க, விட்டுருவோம். நான் ஃப்ளோல வருது, அது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு ஒரு உணர்வு வருது. இவர் சொல்றாரு, ஜாதி பிளவுகளை ஒருங்கிணைப்பது ஜனநாயகமா அல்லது ஜாதியற்று ஒருங்கிணைப்பது ஜனநாயகமாங்கிறது தான் முற்போக்காளர்களுடைய கேள்வி. மனித மாண்புகளையும் மரியாதையையும் புறந்தள்ளிவிட்டு எட்டப்படும் எந்த வெற்றியும் கொண்டாடத்தக்க ஜனநாயக நெறி அல்ல அப்படின்னு ராஜா இந்த கட்டுரையில சொல்றார். அதாவது உத்தி ஜாதிய பிளவுகளை ஒருங்கிணைப்பது அப்படின்னா உத்தியை விட ஜாதி இல்லாத ஒரு ஒருங்கிணைப்பே சிறப்பானது அப்படின்னு சொல்றாரு. திருமாவளவனுடைய கருத்துக்கு நேர் மாறான ஒரு கோட்பாட்டு ரீதியான கருத்தை அவர் அங்க முன்வைக்கிறாரு. சமயங்கள்ல இப்படி மாட்டிருது பாருங்க. திருமாவளவன் சொன்ன கருத்தை நிராகரிக்க வேண்டியதும் ராசாவினுடைய கருத்தை ஆதரிக்க வேண்டியதுமான ஒரு மோசமான சூழல் நம்ம இன்னைக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் அந்த கட்டுரையை படித்து பார்த்தேன். ராசா சொன்னதில் எனக்கு பெரிய வேறுபாடு எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று தான் மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நீங்கள் சமூக நீதிக்கான போராட்டத்தை முன்னெடுப்பது என்பது அவசியம். அதில் கடைசியில் யாரெல்லாம் சொல்லியிருக்காருங்கிறதெல்லாம் நான் அதுக்குள்ளே போகல. அதை தாண்டி அவர் கோட்பாடு ரீதியாக சொல்லுகிற விஷயங்கள் மிக முக்கியமானது என்று தான் நான் கருதுகிறேன். எனவே தான் திமுகவுக்கே என்னுடைய அப்பீல் என்ன அப்படின்னு சொன்னால், இதை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றால் எதிரி யார் என்று அடையாளம் காண்பது உங்கள் பொறுப்பில்லையா? அந்த பொறுப்பை செய்யாமல் நீங்கள் ஒரு கட்டுரையில் தியரைஸ் பண்ணுவது என்று ஒன்றும் ப்ராக்டிக்கலாக வருகிற போது அதுல நீங்க தான் எதிரிகள் லிஸ்ட்ல திமுகவையும் சேர்த்து தானே வச்சிருக்கீங்க. எதுல அவங்க இப்போ சரியான எதிரிகளை அவங்க என்ன காட்டிட்டாங்கன்னா நீங்க ஏற்றுக்குவீங்களா? இல்ல, அதாவது உங்களுடைய நடவடிக்கையின் காரணமாக அதான் நான் சொன்னேன். இந்த கட்டுரையை மட்டும் வைத்துக்கொண்டு ராசாவை நீங்க நல்லவர் வல்லவர் அதனால இது அப்படி நீங்க சொல்ல முடியாது. அவருடைய அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி நீங்க திமுக நான் எதிரி என்று நீங்கள் அடையாளம் காட்டுகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லாமல் தேர்தலுக்கு மட்டும் பயன்படுத்தாதீர்கள் என்பதுதான் என்னுடைய. நாராயணன், திமுகவை சார்ந்தவர்களுக்கு இந்த கட்டுரை என்பது பொருந்தாது. அதுவும் குறிப்பாக ஆராசா போன்றவர்கள், இந்த கனகராஜ் அவர்கள் சொன்னது போல தமிழகத்தை சுடுகாடாக்கியது 2 கழகங்கள் தான். அந்த 2 கழகங்களை சார்ந்தவர்கள் இது போன்று பேசுவது ஜாதி ரீதியாக கடந்த 30-40 வருடங்களாக மட்டுமே ஜாதி ரீதியாகத்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றது உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அப்படிதான் பேசுவாங்க. அதுக்கு மேல என்ன எதிர்பார்க்க? சமூக நீதி பற்றி திமுக எல்லாம் பேசவே கூடாது. அதற்கு பிறகு பெரும்பான்மையோடு இயைந்து வாழ்வது, 2ஆம் தர குடிமக்களாகவாவது இருந்து இயைந்து வாழ்வது அப்படிங்கிறது மானத்திற்கு எதிரானது. அதாவது நீங்க பெரும்பான்மையோட இணைந்து வாழாதீங்க. ஒற்றுமைங்கிறது சமத்துவமாக இருக்கணும். ஒற்றுமைங்கிறது சமத்துவத்தோட. சரிதான். அவர் சொல்ற மெசேஜ் என்னன்னா, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பிரிந்தே வாழ வேண்டும். இதுதான் திமுக யுத்தி. ஜாதிகள் ஒன்றிணைய கூடாது, இவங்க பிரிச்சே தான் பாக்குறாங்க, இப்படிதான் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அழகு தமிழ்ல ரொம்ப அருமையா எழுதும் பொழுது, அதை படிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய கட்டுரையை படித்த ஒரு மகிழ்ச்சி வேணா சில பேருக்கு இருக்கலாமே தவிர, என்னை பொறுத்தவரையில இவங்க மறுபடியும் முரசொலியில எழுதுற மாதிரி இப்ப தினமணியில எழுதுறது தவறான விஷயம். தினமணிக்கு ஒரு அறிவுறுத்தல், தினமணிக்கு அறிவுறுத்தல இல்ல தினமணியில வந்ததுன்றதுனால சென்றாம் சார் நீங்க சொன்னதுனால நான் சொன்னேன். எனக்கு நான் தினமணி பேப்பரான்ற நீங்க சொன்னதுனால தான் நான் சொன்னேன். இப்ப முரசொலியில இருந்து தினமணிக்கு வந்திருக்கிறாங்க, இவ்வளவுதான் விஷயமே தவிர இவர்களுடைய கருத்துக்கள் எழுத்துக்கள்ல மாற்றம் இல்லை, கருத்துக்களிலும் கொள்கையிலும் மாற்றம் இல்லை. இவங்க இந்த சமுதாயத்தை ஜாதி ரீதியாக லஞ்சம்
ஊழல், இந்த 2 ரீதியாகத்தான் தமிழகத்தை சுடுகாட்டாக்கி இருக்கிறார்கள். அதுதான் அமைதியாக இருக்கிறது. கனகராஜ் போன்றவர்கள் தயவு செஞ்சு நல்ல மனிதர், இருக்கும் இடம் தவறாக இருக்கிறது. எனக்கு ஏதாவது பெருமை இருக்கிறது என்றால் அது நான் இருக்கிற இடத்தின் காரணமாக. என்னிடம் இருக்கிற தவறு என் தனிமனித தவறு, அதை நான் உறுதியாக சொல்ல. ராசா இன்னும் பல விஷயங்களை சொல்றாரு. ஆனா பேசுவதற்கு நேரம் இல்லை. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.